Hello students, welcome to AA Max. இன்னைக்கு கணக்கு 6ஆம் வகுப்பு முதல் பருவம் விகிதம் மற்றும் விகித சமத்துல பயிற்சி 3.2 பார்க்கலாம். சரிங்களா? பயிற்சி 3.2 வந்து பேஜ் நம்பர் 68ல இருக்கு. ஓகேங்களா? சோ பாருங்க, முதல் கணக்கு. கீழ்காணும் சமமான விகிதங்களில் விடுபட்ட எண்களை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் கணக்கு வந்து 3:5 ஈக்குவல் டு 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த கணக்கை இப்போ பார்த்துடலாங்களா? பாருங்க, நான் நோட்டில் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க, அதை கவனிக்கணும். இப்போது இதையும் பார்க்கணும். இப்போது நம்ம வந்து இங்கே 9ன்னு வந்திருக்கு, இங்கே 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு இங்கே 9 வந்திருக்குன்னா 3 கூட எதை பெருக்குனா நமக்கு 9? 3 தானே, 3 3 9. அப்போ இந்த நம்பரில் எந்த நம்பரால் நம்ம பெருக்கிறோமோ அதே நம்பரை தான் இதுலேயும் பெருக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது 3 3 9. அதே மாதிரி இங்கே என்ன 3ஆல் பெருக்கணும்னா 3 15. சரிங்களா? ரெண்டுத்தையுமே ஒரே நம்பரால் பெருக்கணும். அப்போ இங்கே வந்து 3 3 9, இது 3 15. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 4:5 ஈக்குவல் டு டேஷ் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு இதையும் பார்க்கணும். இங்கே இதுக்குண்டான ஆன்சர் தானே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 5க்குண்டான ஆன்சரை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 10ன்னு வந்திருக்கு. அப்போ 5 கூட எந்த நம்பரை பெருக்குனா நமக்கு 10 வரும்? 2 தானே, 2 10. அப்போ அதே நம்பரால் நம்ம இதையும் என்ன பண்ணணும்? பெருக்கணும். அப்போ 4 கூட எந்த நம்பரை பெருக்கணும்? 2. 4 2 நமக்கு என்ன? 8. புரியுதுங்களா? 4 2 8, 2 10. ஒரே நம்பரால் 2 நம்பரையும் பெருக்கணும். அவ்வளோதான், சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். அடுத்த கணக்கு பாருங்கள். 6 டேஷ் ஈக்குவல் டு 1:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது நம்ம போன கணக்குலலாம் வந்து இந்த பக்கம் டேஷ் இருந்தது, ஆனால் நமக்கு இந்த பக்கம் என்னவா இருக்குது? டேஷ் வந்திருக்கு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? இதையும் பார்க்கணும். இங்கே பாருங்கள், 6 6. அப்போது அதே 6ஆல் தானே இங்கேயும் பெருக்கணும். அப்போ 2 6 என்ன நமக்கு? 12. புரியுதுங்களா? இப்போ வந்துடுச்சு பார்த்தீங்களா? 1 6 6, 6ஆல் தான் இங்கேயும் பெருக்கணும். அப்போ 2 6 12. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஒரே நம்பரால் தான் ரெண்டுத்தையுமே பெருக்கி நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். சரி, அடுத்த கணக்கு பார்க்கலாங்களா? அட்டவணையை நிறைவு செய்க. அடி 1 2 3 கேள்விக்குறி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அங்குலம் 12 24 கேள்விக்குறி 72ன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மேலேயும் கீழேயும் பார்க்கணும். அடி வந்து நமக்கு 1, அங்குலம் வந்து 12. அப்போ நம்ம வந்து பெருக்கணும் இல்லையா? 12 12. அப்போ எந்த நம்பரால் நமக்கு பெருக்கியிருக்காங்க? மேலே 12ஆல் பெருக்கிக்காங்க. அப்போ 12 12. இப்போ இதை பார்க்கணும். 2 24 இருக்குது. ஸோ அப்போது இங்கே எந்த நம்பரால் பெருக்கிறோமோ அதே நம்பரால் தான் நமக்கு என்ன ஆகும்? முழுசாகவே வரும். எல்லா நம்பர்ஸ்க்கும் அதே தான் வரும். இப்போ இங்கே 12 12ன்னு போயிடுச்சு. அப்போ இங்கே 12ஆல் பெருக்குனா 2 12 24. அதே மாதிரி 3 12 எவ்வளோ நமக்கு? 36. புரியுதுங்களா? 12ஆல் தான் எல்லாத்தையுமே பெருக்கணும். இங்கே பாருங்கள், கீழே வந்து நமக்கு 72ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மேலே விடியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த நம்பர் கூட 12 பெருக்குனா நமக்கு 72 வரும்? 6 12 72. அப்போ நமக்கு இங்கே என்ன ஆன்சரு? 6. புரியுதுங்களா? ஸோ 12ஆல் இது எல்லாத்தையுமே பெருக்கி ஆன்சர் கொண்டு வரணும். அடுத்த கணக்கு பார்க்கலாமா? நாட்கள் வாரங்கள் 28 21 கேள்விக்குறி 63. வாரங்கள் 4 3 2 கேள்விக்குறின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நாட்கள் வந்து நமக்கு 28, வாரங்கள் எவ்வளோவா? 4. அதே மாதிரி நாட்கள் வந்து நமக்கு 21 இருக்குது, வாரங்கள் எவ்வளோ? 3. அப்போது இங்கே எத்தனை நாட்கள், இங்கே எத்தனை வாரங்கள் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு 2 வாரம், 2 வாரத்தில் எத்தனை நாட்கள்னு கேட்டிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு நமக்கு 7 நாட்கள். அப்போ 2 வாரத்துக்கு நம்ம என்ன 7 7 கூட்டிக்கணும். 7 7 கூட்டினா என்ன நமக்கு? 14. அப்போ 2 வாரத்துக்கு 14 நாட்கள். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், 63 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. 63 நாட்களில் எத்தனை வாரங்கள்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது 7 கூட எந்த நம்பரை பெருக்குனா நமக்கு 63 வரும்னு பார்க்கணும். அப்போ 9 7 என்னது? நமக்கு 63. புரியுதுங்களா? 9 7 என்னது? நமக்கு 63. புரிஞ்சிருச்சா? அவ்வளோதான். அடுத்த கணக்கு பார்க்கலாமா? சரியா தவறா என கூறுக. 5:7 என்பது 21:15க்கு சமமான விகிதம் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இந்த 5:7 வந்து நமக்கு இதுக்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியா தவறான்னு பார்க்கணுமா? ஸோ நம்ம இதை போட்டு பார்த்துடலாமா? இந்த 21 15. சரி, ஓகே. பாருங்கள், 3வது கணக்கு.
நமக்கு முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க 5:7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க 21:15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், சுருக்கணும் இல்லையா? இதுவும் நம்ம ஒரே நம்பரால் தானே பெருக்கி வெளியே கொண்டு வரணும். 21 இருக்குது, 15 இருக்குது. 21 15 எந்த வாய்ப்பாட்டில் அடங்கும்? 3ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கலாமா? அப்போ 7 3 என்னது நமக்கு 21. அப்போ அதே மாதிரி அடுத்தது என்ன இருக்குது 15ன்னு இருக்குது. 15 வந்து 3ல் எத்தனை வரும் 5 3 15. புரியுதுங்களா? ஒரே நம்பரால் தான் பெருக்கணும். 7 3 21 5 3 15. புரியுதுங்களா? இப்போது நமக்கு இங்கே என்ன விடை வந்திருக்கு 7:5ன்னு வந்திருக்கு. இங்கே என்ன விடை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கேள்வியில் 5:7ன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்போ 5:7 7:5 ரெண்டுமே சமம் இல்லை இல்லையா? அதனால் நமக்கு என்னன்னு எழுதணும், தவறுன்னு எழுதணும் இங்கே. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்தது பாருங்க, 40ஐ 3:2 என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் மிகப்பெரிய பகுதி 24 ஆகும். இது சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம போட்டு பார்த்துடலாமா இந்த கணக்கை? 4வது கணக்கை பாருங்க. 3ஆவதுல நமக்கு 2வது கணக்கு சரியா தவறா. 40ஐ வந்து நம்ம எதால் வந்து பண்ணணுமா 3:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து 3:2 நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? 3:2 = 3 + 2 ரெண்டு விகிதத்தையும் என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன 5. இப்போ என்ன பண்ணணும், நம்ம 40 தானே கேட்டிருக்காங்க. 40 வகுத்தல் இந்த 5 வந்து என்ன பண்ணணும், வகுத்தல் முறையில் போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ அடி கொடுக்கலாமா? 1 5 5 8 5 என்னது நமக்கு 40. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன 8. அப்போது இந்த 8 கூட நம்ம என்ன பண்ணணுமா, இந்த 3 வந்து பெருக்கணும். ஏன்னா இது தானே பெரிய பகுதி, அதனால் இதை பெருக்கணும். அப்போது 8 × 3 = 24. 8 3 எவ்வளோ 24. அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது என்ன நமக்கு சரி. பாருங்கள், மிகப்பெரிய பகுதி 24 ஆகும். மிகப்பெரிய பகுதினா 3 தானே. 3 கூட நம்ம வந்த ஆன்சரை பெருக்கிறதுனால நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது 24 கிடச்சிது. அப்போ நமக்கு என்ன ஆன்சர், இது வந்து சரி. அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது, கீழ்காணும் விகிதங்களுக்கு 2 சமமான விகிதங்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 3 கணக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 3 கணக்குக்கும் நம்ம என்ன பண்ணணுமா 2 சமமான விகிதங்கள். ஸோ 2 ஆன்சர் வரா மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட்டுடலாமா நம்ம 4வது கணக்கு? பாருங்கள், முதல் கணக்கு 4வதுல முதல் கணக்கு 3:2. ஸோ இப்போ பாருங்கள், இந்த 3:2 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு 2 விகிதங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரே நம்பரால் நம்ம வந்து என்ன பண்ணணும், பெருக்கணும். 3யும் 2யும் பெருக்கணும். முதல்ல வந்து நம்ம 2 எடுத்துக்கலாமா? அப்போ 3 × 2 2 எவ்வளோ 6. அடுத்தது என்ன இருக்குது 2. ஸோ 2 என்ன நமக்கு 4. அப்போது முதல் விகிதம் என்ன நமக்கு 6:4. சரிங்களா? அடுத்தது முதல் விகிதத்தை கண்டுபிடிச்சிடும். இப்போ 2வது விகிதம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? 3:2. முதல்ல வந்து நம்ம 2ஆல் வந்து என்ன பண்ணணும், பெருக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும், 3ஆல் பெருக்கலாமா? 3 3 9. 2 3 என்ன நமக்கு 6. அப்போ 2வது விகிதம் என்ன நமக்கு 9:6. ஓகேவா? அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன 6:4 9:6. ஸோ நம்ம வந்து கணக்கில் கேட்ட மாதிரி 2 விகிதங்களை நம்ம என்ன பண்ணிட்டோம், கொண்டு வந்துட்டோம். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 2வது கணக்கு அடுத்தது என்ன 1:6. சரிங்களா? இந்த 1:6 முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், 2 விகிதங்கள் எடுத்துகிட்டு வரணும் இல்லையா? அதனால் முதல்ல நம்ம வந்து முதல்ல 2ஆவதுல பெருக்கலாம், அடுத்தது 3ஆவதுல பெருக்கலாம். சரிங்களா? இப்போ முதல்ல நம்ம 2ஆவதுல பெருக்கலாமா? 1 × 2 = 2. 6 6 2 12. அப்போ முதல் விகிதம் என்ன நமக்கு 2:12. ஓகேவா? அடுத்தது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், 2ஆல் பெருக்கிட்டோம். இப்போ அடுத்த விகிதத்தை 3ஆல் பெருக்கணும் இல்லையா? அப்போ 1 × 3 1 3 3. அடுத்தது என்ன இருக்குது 6 6 3 எவ்வளோ 18. அப்போ 2வது விகிதம் என்ன 3:18. இப்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் 2:12 3:18. ஸோ இதுதான் வந்து நமக்கு 2 விகிதங்கள். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 3வது கணக்கு 5:4. முதல்ல 2ஆல் பெருக்கிக்கலாமா? அப்போ 5 × 2 I 2 10. அடுத்தது என்ன 4 4 2 8.
8. ஸோ 10:8 தான் என்னது நமக்கு முதல் விகிதம். இப்போ ரெண்டாவது விகிதம் எடுக்கணும் இல்லையா? 3ஆல் பெருக்கலாமா? 2ஆல் முதல்ல பெருக்கிட்டோம். இப்போ 3ஆல் 3 15 4 3 என்ன நமக்கு 12. அப்போ ஆன்சர் என்ன நமக்கு 15:12. இது வந்து நமக்கு என்ன ரெண்டாவது விகிதம். அப்போ நம்மளுடைய கடைசி விடை என்ன 10:8 15:12. ஸோ இதுதான் வந்து நமக்கு கடைசி ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கணக்கு பார்க்கலாமா? பாருங்கள், கீழ்காணும் விகிதங்களில் எது பெரிய விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 2 விகிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 விகிதத்தில் எது பெரிய விகிதம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கணக்கை நம்ம போட்டுடலாமா? இப்போது பாருங்கள், 5வது கணக்கில் முதல் கணக்கு 4:5 அல்லது 8:15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது இந்த பெரிய விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4:5 வந்து நம்ம என்ன பண்ணணும் வகுத்தல் முறையில் எழுதணும். அடுத்தது இதையும் வகுத்தல் முறையில் எழுதணும். 8/15 4/5 8/15. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து இது வந்து நமக்கு பகுதி, இது வந்து நமக்கு தொகுதி. இப்போது இங்கே பகுதியும் நமக்கு என்னவாக இருக்கணும் சமமாக இருக்கணும். இங்கே 15 இருக்குது, இங்கே 5ன்னு இருக்குது. அப்போ நம்ம 15 பெரிய நம்பர் 15 தானே. அப்போ நம்ம என்ன பண்ணணும் 15 வரா மாதிரி நம்ம ஆன்சரை வந்து கொண்டு வரணும். அப்போ 5 கூட எந்த நம்பரை பெருக்கினா நமக்கு 15 வரும் 3 தானே. அப்போ 3ஆல் பெருக்கிடலாமா? 5 × 3 4 3 என்ன நமக்கு 12 5 3 15. இப்போ பாருங்கள் இந்த பகுதியும் நமக்கு சமமாயிடுச்சு. இப்போ எழுதலாமா 8/15 12/15. இப்போ 8 பெருசா 12 பெருசா? நமக்கு 12 தானே பெருசு. அப்போ 12உடைய நம்பர் எது 4/5 தானே. அப்போது நமக்கு எது பெரிய விகிதம் 4/5 தான் பெரிய விகிதம். சரிங்களா? அப்போ என்னன்னு எழுதுவீங்க 8:15 விட 4:5 பெரிய விகிதம். அவ்வளோதான். புரியுதுங்களா? முதல்ல வந்து இந்த பகுதியை பார்த்துக்கணும். பகுதியை சமமாக கொண்டு வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து எந்த நம்பர் பெருசாக இருக்கோ அந்த நம்பருக்கு மேலே குறியை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் எது பெரிய விகிதம் அப்படின்ட்டு எழுதிடணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? சரி, ரெண்டாவது கணக்கு பார்க்கலாமா? ரெண்டாவது கணக்கு பாருங்கள், 3:4 அல்லது 7:8. சரிங்களா? இப்போ இது வகுத்தல் முறையில் எழுதிக்கலாமா? 3/4 7/8. இப்போது பார்க்கணும் பகுதியை 4 8ன்னு இருக்குது. இப்போ 4 8ன்னு இருக்குது. 8ல் தானே நமக்கு பெரிய நம்பர். அப்போது நம்ம வந்து இதை தானே சரி பண்ணணும். ஏன்னா இது தானே சின்ன நம்பர். 4 கூட எந்த நம்பரை பெருக்குனா நமக்கு 8 வரும் 2. அப்போ மேலேயும் 2ஆல் பெருக்கணும், கீழேயும் 2ஆல் பெருக்கணும். சரிங்களா? 3 2 6 வகுத்தல் 4 2 என்ன 8. இப்போது சமமாயிடுச்சா? 8 8 சமமாயிடுச்சு. இப்போ 7/8 6/8 சமமாயிடுச்சா? இப்போ எது பெரிய நம்பர் 7/8 தானே. அப்போ இதுக்கு நேரம் நம்ம அம்புக்குறி போட்டுக்கணும். சரிங்களா? அப்போது நம்ம இது எப்படி எழுதுவோம் 7:8 தானே பெருசு. அப்போது 3:4 விட 7:8 பெரிய விகிதம். அவ்வளோதான். புரியுதுங்களா? எது பெரிய விகிதம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ பகுதியை சரி பண்ணி நம்ம எது பெருசோ அதுக்கு நேராக அம்புக்குறி போட்டு நம்ம வந்து கீழே வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதிடணும். சரிங்களா? அடுத்தது 3வது கணக்கு பார்க்கலாமா? 3வது கணக்கு 1:2 அல்லது 2:1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் நம்ம வகுத்தல் முறையில் என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாமா? 1/2 2/1. ஸோ நம்ம வந்து பகுதி வந்து நம்ம என்ன பண்ணணும் சமமாக கொண்டு வரணும். இங்கே பெரிய நம்பர் 2 இருக்குது, இங்கே சின்ன நம்பர் 1 இருக்குது. அப்போ இதை தானே நம்ம சரி பண்ணி கொண்டு வரணும். அப்போ இதை எடுத்துக்கலாமா 2/1 இன்ட்டு எதால் பெருக்குவீங்க நீங்கள் 2ஆல் தானே பெருக்கணும். ஏன்னா இங்கே 2ன்னு தானே இருக்குது. அப்போ 2 மேலேயும் 2ஆல் பெருக்கணும், கீழேயும் 2ஆல் பெருக்கணும். அப்போ 2 2 4 2 2. பாருங்கள் இப்போ பகுதியும் நமக்கு சமமாக வந்துருச்சு. அப்போது 1/2 4/2. ஸோ எது பெருசு நமக்கு இந்த 4/2 தானே பெருசு. அப்போ நீங்கள் 4/2ங்கிறது நமக்கு எதில் இருக்குது இந்த 2:1 இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி எழுதுவீங்க இதுக்கு 1:2 விட 2:1 பெரிய விகிதம். அவ்வளோதான். புரியுதுங்களா?
ஒன்றும் கிடையாது, பகுதியை பார்க்கணும், பகுதியை சமமாக கொண்டு வந்து நம்ம எது பெரிய நம்பருன்ட்டு பார்த்துட்டு அது நம்ம எது பெரிய விகிதம்ட்டு எழுதணும், அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது 6வது கணக்கு பார்க்கலாமா? கீழ்காணும் எண்களை தேவையான விகிதத்தில் பிரிக்கவும். 3:2 விகிதத்தில் 20ஐ பிரிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கீழே எண்கள் கொடுத்துருக்காங்களாம், அந்த எண்களை நம்ம விகிதத்தில் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் கணக்கு போட்டுடலாமா? நம்ம பாருங்கள், 6வது கணக்கில் முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3:2ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை எப்படி எழுதுவீங்க? 3 + 2 = 5. நமக்கு வேறு என்ன கொடுத்துருந்தாங்க கணக்கில்? 20ஐ பிரிக்கவும் தானே கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 20ஐ இங்கே போட்டுட்டு வகுத்தல் இந்த 5 என்ன பண்ணணுமா? வகுத்தலில் கொண்டு வரணும். இப்போ அடி கொடுக்கலாமா? 4 5 5 4 20. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 4. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 4ஐ இந்த 3ஓட பெருக்கணும், இந்த 2ஓட பெருக்கணும். பெருக்கிடலாமா? 3 × 4 = 4 3 எவ்வளோ நமக்கு? 12. அதே மாதிரி இந்த 2 கூட இந்த 4ஐயும் பெருக்கணும். 4 2 என்ன நமக்கு? 8. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன? 12, 8 தான் என்னது நம்மளுடைய ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இது ரெண்டுத்தையுமே கூட்டி நம்ம 5ன்னு கொண்டு வந்துட்டு இந்த 20ஓட வகுத்து நம்ம கொண்டு வந்துடணும். வந்த ஆன்சரோட இந்த 3ஐயும் 2ஐயும் பெருக்கி நம்ம கடைசி விடையை கொண்டு வரணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4:5 விகிதத்தில் 27ஐ பிரிக்கவும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல இதை கூட்டிப்போமா? 4 + 5 = 4 5 கூட்டிக்கிட்டால் எவ்வளோ நமக்கு? 9. இப்போ என்ன பண்ணுவோம்? வகுத்தல் முறையில் போடுவோம் இல்லையா? 27 இருக்கு இல்லையா? இந்த 27 ÷ 9. 9 9 9 3 என்ன நமக்கு? 27. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 3ன்னு வந்திருக்கு. இந்த 3 என்ன பண்ணுவீங்க? இந்த 4 கூட ஒரு தடவை பெருக்கணும், 5 கூட ஒரு தடவை பெருக்கணும். அப்போ 4 × 3 4 3 எவ்வளோ? 12. அடுத்தது என்ன? I3 15. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 12 12, 15 தான் என்னது நம்மளுடைய ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்தது 3வது கணக்கு பார்க்கலாமா? 6:14 விகிதத்தில் 40ஐ பிரிக்கவும். இப்போ என்ன பண்ணணும்? இதை முதல்ல ரெண்டுத்தையுமே கூட்டிக்கணும். 6 + 14 = 20. சரிங்களா? இப்போ இந்த 20 என்ன பண்ணுவீங்க? இதை வகுத்தல் முறையில் கொண்டு வரணும். அப்போ 20 × 40. இந்த ஒரு 0க்கு ஒரு 0 அடி கொடுத்துடலாமா? 2 2 2 2 என்ன நமக்கு? 4. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 2. இந்த 2ஓட என்ன பண்ணணும்? இந்த 6ஐயும் 14ஐயும் பெருக்கணும். பெருக்கிடலாமா? 6 × 2 = 6 2 என்ன? 12. அடுத்தது என்ன இருக்குது? 14. 14 2 பெருக்கணும்னா என்னது நமக்கு? 28. அப்போது நம்மளுடைய ஆன்சர் என்ன? 12 28. ஸோ இதுதான் நம்மளுடைய கடைசி ஆன்சர். புரியுதுங்களா? அவ்வளோதான். அடுத்தது 7வது கணக்கு பார்க்கலாமா? ஒரு குடும்பத்தில் மாத செலவுகளில் மளிகைக்கும் காய்கறிகளுக்கும் ஆகும் செலவுகளின் விகிதம் 3:2. இவை இரண்டிற்கும் ஒரு மாதத்திற்கு 4000 ஒதுக்கப்பட்டால் மளிகை காய்கறி ஆகியவற்றிற்காகும் செலவுகளை காண்க. அதாவது ஒரு குடும்பத்தில் மாத செலவு மளிகைக்கும் காய்கறிக்கும் ஆகுதான். அவங்க மளிகைக்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க, காய்கறிகளுக்கு 2ன்ட்டு விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ மளிகைக்கு எவ்வளோ ஆகும், காய்கறிக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு நம்ம இந்த 4000லிருந்து இந்த 3:2 நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? பாருங்கள், நான் தனியாக எழுதியிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. மல்லிகை 3, காய்கறிக்கு நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? 2ன்னு கொடுத்துருந்தாங்களா? இஸ்டில் கொடுத்துருந்தாங்களா? அதை தான் நான் தனித்தனியாக மல்லிகை காய்கறின்னு எழுதியிருக்கேன். மாத செலவு எவ்வளோ பண்ணுறாங்க? நமக்கு 4000 பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? மல்லிகை தானே கண்டுபிடிக்கணும். மல்லிகை எடுத்துக்கலாமா?
மல்லிகைக்கு வந்து நமக்கு எவ்வளோ 3ன்னு இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். 3 + 2 = என்ன நமக்கு 5. சரிங்களா? இப்போது அடுத்தது என்ன பண்ணணும், இந்த 4000 இருக்கு இல்லையா, இந்த 4000 வகுத்தல் நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த 5 என்ன பண்ணணும், வகுத்தலில் போட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இது வகுத்தல் முறையில் போட்டுடலாங்களா? ஸோ உங்களுக்கு இங்கே அடித்தா புரியாதுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே வகுத்தல் முறையில் போடுறேன். 5 4000. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 5 வந்து 4ல் அடங்காது, அதனால் 2 நம்பராக எடுத்துக்கலாம். 40ன்னு எடுத்துக்கலாமா? 5ல் எத்தனை 40 இருக்குது, 8 5 40. 40லேருந்து 40 போச்சுன்னா 0. இந்த 2 0 நமக்கு என்னவாயிடும், மேலே போயிடும். அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்போ நம்ம இதை அடி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ செலவாகுது, 800 ரூபாய் ஆகுது. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணணும், அடுத்தது நமக்கு மல்லிகைக்கான செலவு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போது இந்த 800 ரூபாவோடைய இந்த 3 ரூபாய், இந்த 3 வந்து நம்ம என்ன பண்ணணுமா, பெருக்கணும். அப்போ 800 × 3. சரிங்களா? பெருக்கலாமா? 800 × 3. 0 3 0 0 3 0. 8 3 எவ்வளோ நமக்கு 24. அப்போது நமக்கு எவ்வளோ ஆகுதான் ஒரு மாதத்துக்கு மல்லிகை செலவு, மல்லிகை செலவு எவ்வளோ ஆகுதான், 2400 ரூபாய் வந்து நமக்கு ஆகுதான். புரியுதுங்களா? முதல்ல இது ரெண்டுத்தையுமே கூட்டிக்கணும். 5ன்னு வரும், 4000தோட வகுத்து விடியை கொண்டு வந்துட்டு அந்த 800 ரூபாயில் இந்த 3 வந்து பெருக்கி நம்ம வந்து ஆன்சர் வந்து கொண்டு வரணும். இதுதான் மல்லிகை செலவு. அடுத்தது என்ன இருக்குது, காய்கறி செலவு பார்க்கணும் இல்லையா? ஸோ காய்கறி செலவு, காய்கறி ஓகேவா, காய்கறி வந்து நமக்கு எவ்வளோ 2. அப்போது 2 + 3, அந்த 3ஐயும் நமக்கு சேர்த்துக்கணும் இல்லையா, அது ஓகேவா. 2ஐயும் 3ஐயும் கூட்டினா நமக்கு என்ன 5. இப்போ என்ன பண்ணணும், 4000 இருக்கு இல்லையா, 4000த்தை வந்து நம்ம 4000த்தை போட்டுட்டு வகுத்தல் என்ன பண்ணணும், இந்த 5 போட்டுடலாமா? அப்போ நம்ம அடி கொடுத்தோம்னா நம்ம லாஸ்ட் கணக்கில் பண்ணோம்ல, அதே தான் 800 வருதுங்களா? ஸோ 800 வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த காய்கறியோடு என்ன பண்ணணும், நம்ம வந்து பெருக்கி போடணும். காய்கறிக்கு நமக்கு எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது இல்லையா? ஸோ பெருக்கிடலாமா? அப்போ 800 × 2, 2 0 0 0 2 0 0 2 0 8 2 எவ்வளோ நமக்கு 16. அப்போது 1600 ரூபாய். அப்போ நமக்கு காய்கறி செலவு எவ்வளோ ஆகுது, 1600. ஸோ மல்லிகை செலவு வந்து நமக்கு 2400, காய்கறி செலவு எவ்வளோ ஆகுது, 1600. புரியுதுங்களா? சரி, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் நல்லா விவரமாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 8வது கணக்கு. 1:2 என்ற விகிதத்தில் 63 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டு 2ஆக பிரிக்கப்பட்டால் கோட்டு துண்டுகளின் நீளங்களை காண்க. அதாவது வந்து ஒரு கோட்டு துண்டு 2ஆக பிரிக்கிறாங்களாம். அப்படி பிரிக்கும்போது அது எந்த விகிதத்தில் பிரிக்கிறாங்க, 1:2. ஒரு பக்கம் 1 ஒரு பக்கம் 2, அதாவது 1:2 விகிதத்தில் பிரிக்கிறாங்களாம். அது எத்தனை சென்டிமீட்டர் நீளமா அந்த கோடு, 63 சென்டிமீட்டர் நீளமா. அந்த கோட்டு துண்டுகளுடைய நீளங்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த கணக்கு போட்டுடலாங்களா? பாருங்க, கோட்டு துண்டின் நீளம் நமக்கு எவ்வளோ, 63 சென்டிமீட்டர். விகிதம் எவ்வளோ, 1:2. இதை நம்ம என்ன பண்ணுவோம், கூட்டிப்போம். 1 2 கூட்டினா நமக்கு என்ன 3. இப்போ நம்ம முதல்ல வந்து கோட்டு துண்டின் நீளத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாங்களா? கோட்டு துண்டின் நீளம் ஈக்குவல் டு நமக்கு கோட்டு துண்டின் நீளம் எவ்வளோ, 63 சென்டிமீட்டர். ஸோ இந்த 63 வகுத்தல், இப்போ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா இந்த 3, அதை நம்ம என்ன பண்ணணும், அடி கொடுக்கணும் வகுத்தல் முறையில். சரிங்களா? 1 3 3 2 3 6 1 3 3. புரியுதுங்களா உங்களுக்கு? 21 3 63. அப்போது கோட்டு துண்டுடைய நீளம் எவ்வளோ நமக்கு, 21 சென்டிமீட்டர். அடுத்தது நமக்கு 2 கோட்டு துண்டுங்களுடைய நீளங்களை தானே கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், முதல் கோட்டு துண்டின் நீளம் எடுக்கலாங்களா? 2 கோட்டு துண்டு கேட்டிருக்கிறதுனால நம்ம முதல்ல வந்து முதல் கோட்டு துண்டு நீளம் எடுக்கலாம். முதல் கோட்டு துண்டு நீளம் எவ்வளோ நமக்கு, 1 தானே. அப்போ என்ன பண்ணணும், 1 × 21. 21 1 எவ்வளோ நமக்கு, 21 சென்டிமீட்டர். அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்போ முதல் கோட்டு துண்டு நீளம் நமக்கு எவ்வளோமா, 21 சென்டிமீட்டர். அடுத்தது இரண்டாவது கோட்டு துண்டி, ஏன்னா முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல, இப்போ என்ன பண்ணணும், இரண்டாவது கோட்டு துண்டின் நீளம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதை தான் எழுதுகிறேன். ஓகே. ஸோ இரண்டாவது கோட்டு துண்டின் நீளம்
இரண்டாவது கோட்டு துண்டி நீளம் என்ன நமக்கு 2 தானே, ஏன்னா முதல் வந்து 1, இப்போ ரெண்டாவது எடுக்கிறதுனால நமக்கு 2. அப்போது 2 × 21. 2 21 எவ்வளோ நமக்கு? இதை ரெண்டுத்தையுமே பெருக்கணும்னா நமக்கு 42. அப்போது 42 சென்டிமீட்டர். அவ்வளோதான். முதல் கோட்டு துண்டி நீளம் எவ்வளோ? 21. இரண்டாவது கோட்டு துண்டி நீளம் எவ்வளோ நமக்கு? 42. அப்போ 21 42. இதுதான் வந்து என்னது நமக்கு இந்த கணக்குக்கான ஆன்சர். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது புறவய வினாக்கள். 2:3 மற்றும் 4:- ஆகியவை சமமான விகிதங்கள் எனில் விடுபட்ட உறுப்பு. நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். அடுத்தது இந்த 3யும் இந்த டேஷையும் பார்ப்போம். இங்கே பாருங்கள் 2 2 இது 4 எப்படி வந்திருக்கு? 2 கூட 2 பெருக்கினாலும் நமக்கு 4 வந்திருக்கு. அப்போ 2 2 4. அப்போ அதே 2 தானே நம்ம இங்கேயும் பெருக்கணும். அப்போ 3 2 என்ன நமக்கு இங்கே 6. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன? 6. இதை வந்து 2ஆல் ரெண்டுத்தையுமே பெருக்கியிருக்காங்க. புரியுதுங்களா? அடுத்தது 4:7 சமமான விகிதமானது. இந்த 4:7க்கு சமமான விகிதம்ட்டு நமக்கு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுன்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஒரே நம்பரால் தானே பெருக்கணும். அப்போ 3ஆல் பெருக்கிடலாமா? 4 3 என்ன நமக்கு? 12. சரிங்களா? அடுத்தது 7 3 என்ன நமக்கு? 21. அப்போது இந்த பாருங்கள் 4 3 12. 7 3 என்ன நமக்கு? 21. அப்போ இதுதான் என்னது நமக்கு ஆன்சர். ஏன்னா ஒரே நம்பரால் பெருக்கணும் இல்லையா? அதுக்காக தான். அடுத்தது பாருங்கள் 16/24க்கு எது சமமான விகிதம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சமமான விகிதம் எப்படி எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருட்டா? பாருங்கள் 11வது கணக்கு 16/24. இப்போ நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது நம்ம வந்து வகுத்தல் முறையில் அடி கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம 2ஆல் அடி கொடுக்கலாமா? 8 2 எவ்வளோ? 16. 12 2 எவ்வளோ? 24. அடுத்தது 4 2 8. 6 2 12. 2 2 4. 3 2 6. அப்போ நம்மளுடைய கடைசி ஆன்சர் என்ன? 2/3ன்னு வந்திருக்கு. சரிங்களா? இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இங்கே கீழே வந்து நமக்கு 4 ஆப்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ முதல்ல நம்ம இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். நமக்கு 2/3 வராதது தான் நமக்கு சமமான விகிதம் அல்ல. சரிங்களா? அப்போ முதல்ல 6/9 எடுக்கலாமா? 6/9 எடுத்தோம்னா 2 3 6 3 3 9. அப்போது 2/3 கரெக்டாக வந்திருக்கு. அடுத்தது என்ன இருக்குது? ரெண்டாவது ஆப்ஷன் 12/18 இருக்குது. இதையும் அடி கொடுக்கலாமா? 4 3 6 2 12. 9 2 8. 3 2 6. 3 2 6. 3 3 9. அப்போது இதுவும் வந்து நமக்கு என்ன? 2/3ன்னு வந்திருக்கு. இப்போது ஈங்கிற ஆப்ஷன் எடுக்கலாமா? பாருங்கள், ஈன்ற ஆப்ஷன் வந்து 10/15. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 5ஆல் எடுக்கலாம் இல்லையா? I 2 10. I 3 15. அப்போ 2/3. அப்போ ஈயும் நமக்கு சமமாக தான் வந்திருக்கு. அடுத்தது எடுக்கலாமா? 20/28. 2ஆல் அடி கொடுக்கலாமா? 1 2 2 மீதி 0. 1 2 2 4 2 8. அடுத்தது I 2 10. 7 2 14. அப்போ என்ன நமக்கு? 5/7. ஸோ இதுதான் வந்து என்னது நமக்கு சமமான விகிதம் அல்ல. ஏன்னா எல்லாத்துலேயுமே நமக்கு என்னன்னு வந்திருக்கு? 2/3 2/3ன்னு தான் வந்திருக்கு. ஸோ எல்லாமே சமமான விகிதம் தான். எது தான் நமக்கு சமமான விகிதம் இல்லை? தான் நமக்கு என்னது சமமான விகிதம் இல்லை. ஸோ அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஈயை வந்து டிக் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது 12வது கணக்கு பாருங்கள். 1600ஐ A மற்றும் B என்ற இரு நபர்களுக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் Bக்கு கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கணக்கு வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன். பாருங்கள், A வந்து நமக்கு எவ்வளோ? 3 இருக்குது. B வந்து நமக்கு 5ன்னு இருக்குது. அப்போது மொத்த தொகை எவ்வளோ இருக்குது நமக்கு? மொத்த தொகை 1600. சரிங்களா? இது வந்து நமக்கு ரூபாய், அதனால் நம்ம ரூபாய்ன்னு சொல்லிட்டோம். ரூபாய் 1600. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிக்கு கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் கூட்டிப்போம் இல்லையா? 3யும் 5யும் கூட்டினா நமக்கு என்ன? 8ன்னு வருது. அப்போ அடுத்தபடி என்ன பண்ணுவோம்? இந்த 1600ஓட இந்த 8 வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அடி கொடுப்போம் இல்லையா? கொடுத்துடலாமா? 1 8 8 8 2 என்ன? 16. மீதி
மீதி 2 ஜீரோவும் மேலே போயிடும். புரியுதுங்களா? 8ஆல் போடலாம். 1 8 8 8 2 16 0 மேலே போயிடும். அப்போ நம்மளோட இங்கே ஆன்சர் என்ன வருது? நமக்கு 200ன்னு வருது. 200 ரூபாய்ன்ட்டு வருது. நமக்கு கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க? பிக்கு கிடைக்கும் தொகை என்ன? பிக்கு கிடைக்கும் தொகை அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 200 இருக்கு இல்லையா, இந்த 200ஓட நம்ம என்ன பண்ணுவோம்? பியோட இது என்ன நமக்கு 5 தானே. இந்த 200ஓட அந்த 5 நம்ம என்ன பண்ணுவோம்? பெருக்கணும். பெருக்கிடலாமா? 200 × 5 0 5 0 0 5 0 2 என்ன நமக்கு 10. அப்போது நம்மளுடைய ஆன்சர் என்ன? 1000 ரூபாய். ஸோ 1000 ரூபாய் எங்கே வந்திருக்கு நம்ம பார்க்கணும். பாருங்கள், ஈல வந்திருக்கு அந்த 1000 ரூபாய். அப்போ 1000 ரூபாயை வந்து நம்ம டிக் பண்ணிக்கணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு புரியலன்னா வீடியோ வந்து 1க்கு 3 முறை போட்டு பாருங்கள். நீங்களும் வந்து கணக்கை வந்து நோட்டில் போட்டு பாருங்கள். புரியுதுங்களா? சரி, இந்த சம்ஸோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.